மாமா, என்ன பூங்குடி? ஒரு பொண்ணு வயிற்றுல பிள்ளைய சுமக்க ஆரம்பிச்சிட்டா மனசுல பாரத்தை சுமக்க கூடாதுன்னு சொல்லி 7 மாசத்துல தாய் வீட்டு சீதனமா 5 வகை சாதம் சமைச்சு வாயும் வயிறுமா இருக்கிற புள்ள தாயும் செய்யுமா நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும்னு தவமா தவம் இருப்பாங்க. எனக்கு அந்த வரம் கிடைக்காமலே போயிடுச்சே மாமா. பூங்குடி, நம்ம வாழ்க்கையை பற்றியே கவலைப்படாதவங்க நம்ம வளகாப்பை பற்றியம்மா கவலைப்பட போகிறாங்க? பூங்குடி, தாய் வீடு செய்யாத வளகாப்ப இந்த தாய் மாமன் செய்கிறம்மா. ஆமாம் பூங்குடி, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும். இனிமேலும் அக்காவும் மாமாவும் மனசு மாதிரி வந்து நமக்கு வளகாப்பு பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் பூங்கொடி, வர வெள்ளிக்கிழமை நானே உனக்கு வளகாப்பு நடத்திடலான்னு இருக்கேன். மாமா, எனக்கு எங்க வளகாப்பு நடத்தாமலே போயிடுமோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா, சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமே நம்ம வளகாப்புக்கு தேவையான எல்லா வேலையும் நான் போய் பார்க்கிறேன். பூங்குடி, இரு இரு, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நீ வீட்டிலேயே ரெஸ்ட் எடு. நான் இப்போவே போய் நம்ம சங்கீதக்காவை 5 வகை சாப்பாடு செஞ்சு தர சொல்கிறேன். அப்புறம் அப்படியே நான் நாமக்கல் போயிட்டு வளகாப்புக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ வீட்டிலேயே இருப்பூங்குடி, நான் பார்த்துக்கிறேன். மாமா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்க என் பக்கத்துல இல்லைன்னா எனக்கு அழுகழுகையா வருது. பூங்குடி, நம்ம உறவுக்காரங்க வேணா நம்மளை கைவிட்டுருக்கலாம். ஆனால் நம்ம நம்புகிற இந்த மாரியம்மன் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாம்மா. நீ பத்திரமா இரு, நான் போயிட்டு வரேன்.